ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் மலேசிய நிறுவனத்திடமிருந்து லஞ்சமாக சுமார் 743 கோடி ரூபாய் பெற்றது தொடர்பாக கருணாநிதி பேரன்கள் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் உள்ளிட்டோருக்கு சொந்தமான 743 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டது தொடர்பாக சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தனியாக வழக்கு தொடர முடிவு செய்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் பேரன் தயாநிதி மாறன் முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது ஏர்செல் நிறுவனத்தின் உரிமையாளர் சிவசங்கரனை மிரட்டி அந்நிறுவனத்தின் பங்குகளை மலேசியாவைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு வலுக்கட்டாயமாக விற்கச் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு கைமாறாக தயாநிதி மாறனின் சகோதரர் கலாநிதி மாறனுக்கு சொந்தமான சன் டிவி நிறுவனத்திற்கு 742 கோடியே 58 லட்சம் ரூபாயை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் லஞ்சமாக கொடுத்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக சிபிஐ ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து சன் டிவி குழுமத்திற்கு 742 கோடியே 58 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதால் சன் டிவி அதிபர் கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி கலாநிதி மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோருக்கு சொந்தமான சன் டிவி நிறுவன கட்டடம், நிலம் உள்ளிட்ட சுமார் 743 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்க மத்திய அமலாக்கத்துறை இயக்குநரகம் கடந்த 1ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்நிலையில் தயாநிதி மாறன், கலாநிதி மாறனின் சொத்துக்கள் முடக்கப்பட்ட விவகாரத்தில் வரும் 30ஆம் தேதிக்குள் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கப் பிரிவு சார்பில் தனியாக வழக்கு தொடரப்படும் என அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் தொடர்பாக சிபிஐ நீதிமன்றத்தில் ஏற்கனவே சிபிஐ தொடர்ந்த வழக்கு மீது விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.